காய்கறி குக்கரி வாங்க இன்னைக்கு ஒரு மட்டன் குழம்பு எப்படி குழம்பு ஒரு நார்மலா வீட்டுல வைப்போம்ல அதே மாதிரிதான் எங்க வில்லேஜ் ஸ்டைல எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி வைக்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். மட்டன் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுல மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன். வந்து கருவேப்பிலை, வெங்காயம், சீரகம் 3ஐயும் ஒன்று ரெண்டு அடிச்சு வச்சிருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி தான் எடுத்திருக்கேன், சின்ன தக்காளியா. சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகா போதும், ரொம்ப தேவையில்லை. அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, கசகசா. இது வீட்டுல யூஸ் பண்ற குழம்பு மிளகாத்தூள் தான். உருளைக்கிழங்கு எனக்கு உருளைக்கிழங்கு ஸ்பெசிஃபிக்கா பிடிக்கும், மட்டவங்க போட்டா அதனால எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு, உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காத்தூள், கருவேப்பிலை. மண்சட்டி வச்சிருக்கேன். அதுல நம்ம மட்டன் அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோம்ல, அதை உள்ள போட்டுக்குவோம். அது கூடயே மட்டன் வேரல் தண்ணி, மட்டன் முழுவதும் தண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 20 to 25 நிமிஷத்துல மட்டன் வெந்துடும். இப்ப மட்டன் ஒரு ஆஃப் குக்கரையும் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல சின்ன வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை, அதையும் போட்டுக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய், அது கூட தக்காளி, இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணுங்க. இப்ப குழம்பு நல்லா கொதிக்குது. இல்ல நான் குழம்பு தேவை உப்பு எல்லாம் போட்டுறேன். இது கூடயே ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப மசாலா பொடி மட்டும் மசாலா வாடை போனா போதும். ஏன்னா கறி எதுவும் நல்லா வெந்திருக்கும். இப்ப உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் ஒரு 10 to 15 நிமிஷம் கொதிச்சா போதும், குழம்பு ரெடி ஆயிரும். கடைசியா தாளிச்சு ஊத்தி இறக்க வேண்டியதுதான். இப்ப குழம்பு நல்லா மசாலெல்லாம் காஞ்சி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப நம்ம தாளிச்சு ஊத்தி இறக்கிற வேண்டியதுதான். இப்ப குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்து கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா மொறு மொறுன்னு வரணும். அப்படியே தூக்கி நம்ம குழம்புல தூக்கி தாளிச்சிட வேண்டியதான். ஆவி பறக்க பறக்க சுவையான கிராமத்து ஸ்டைல் மட்டன் ரொம்ப ரெடி. நாளைக்கு உங்களை வேற ஒரு வீட்டுல சந்திக்கிறேன். தேங்க்யூ.